ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் மோகன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நிஃப்டி ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் லெவல்ஸ் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நிஃப்டியோட ஃபியூச்சர் லெவல்ஸ் பார்த்துடலாம். 23,250ன்றது பாத்தீங்கன்னா ஒரு பியூர் லைனா இருக்கும். ஃபர்ஸ்ட் சப் ரெசிஸ்டன்ஸ்னு பாத்தீங்கன்னா 23,328. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 23,370. ஓகேங்களா? செகண்ட் ரெசிஸ்டன்ஸ். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 23,419. இது வந்து தேர்ட் ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா 23,159. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டா இருக்கும். அதுக்கு அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா 23,092. இது வந்து செகண்ட் சப்போர்ட்டா இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 23,081. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து ஒரு சப்போர்ட்டா இருக்கும் மார்க்கெட்ல. ஓகேங்களா? இது வந்து நிஃப்டி ஃபியூச்சர்ல போட்டு பாருங்க, கொஞ்சம் அக்யூரசி அதிகமா இருக்கும். ஓகேங்களா? சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆப்ஷனோட லெவல்ஸ் பார்த்துடலாம். ஆப்ஷனோட லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா பியூர் லைனா வந்து பார்த்தீங்கன்னா 91, அதாவது 23,250 கால் புட்டு. ஓகேங்களா? 23,250 காலு புட்டு. ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா இந்த 78ன்றது பாத்தீங்கன்னா ஒரு பியூர் லைனா ஆக்டிவ் ஆகும். இந்த 84ன்றது பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சமநிலையில இருக்கும். ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா சமநிலைன்றது பாத்தீங்கன்னா 23,250ன்றது காலுக்கும் புட்டுக்கும் ஒரே இதுதான் வரும். ஓகேங்களா? 84. ஓகேங்களா? இது எப்படி ஆக்டிவ் ஆகும்னா மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ அப்சைட்ல இருக்குன்னா இந்த 84ல இருந்து மேல போயிட்டு இந்த 184 வரைக்கும் போகும். ஓகேங்களா? இது என்ன ஆகும்னா இந்த இதுவெல்லாம் உடைச்சிட்டு கீழே இந்த 84 உடைச்சு கீழே வந்து 62 கிராஸ் பண்ணி கீழே போயிட்டு இருக்கும். ஓகேங்களா? சரி, மார்க்கெட் வந்து ஒன் சைடு மார்க்கெட்னா இந்த 184 உடைச்சதுன்னா நல்ல ஒரு அப் ட்ரெண்டா சான்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த சைட்ல வந்து 190 உடைச்சதுன்னா புட் சைட்ல வந்து நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டா இருக்கு சான்ஸ் அதிகம். ஓகேங்களா? இதுல வந்து முக்கியமான இடம்ன்றது பாத்தீங்கன்னா இந்த 50. ஓகேங்களா? 50ன்ற கால் சைட்ல வந்து 23,250ல கால் சைட்ல 50 வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டா இருக்கும். அதே மாதிரி புட் சைட்ல 23,250 புட் சைட்ல பாத்தீங்கன்னா 63ன்றது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டா இருக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் உடைச்சிச்சுன்னா ரெண்டு சைடுமே இது 50 63 உடைச்சுன்னா அந்த சைடுல வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு டவுனா இருக்கும். இந்த சைடுல இப்போ 63 உடைச்சிச்சுன்னா இந்த சைடு நல்ல ஒரு அப் ட்ரெண்டா சான்ஸ் இருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த சைடுல 50 உடைச்சுன்னா இந்த சைடு நல்லா மூவ்மெண்ட் நல்லா இருக்கும். ஏன்னா இது முக்கியமான ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸா வரும். இந்த 50 இந்த சைடுல கால்ல, இந்த சைடுல 63ல 63 வந்து ஒரு புட் சைடுல வந்து நல்ல ஒரு சப்போர்ட்டா இருக்கும். ஓகேங்களா? சரி, இன்னைக்கு வந்து ஸ்பாட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான லெவல் சொல்றேன். 23,225க்கு மேல போச்சுன்னா அப் ட்ரெண்ட் மார்க்கெட். ஓகேங்களா? அதே மாதிரி டவுன்ல போறதா இருந்தா 23,125 கீழே போச்சுன்னா தான் நல்ல ஒரு டவுன் கொடுக்கும். இல்லைன்னா இதுக்குள்ளேயே தான் மார்க்கெட் இருக்கும். ஓகேங்களா? இது வந்து செக் பண்ணி பாருங்க அக்யூரசி எப்படி இருக்குன்ட்டு. ஓகேங்களா? உங்களோட சார்ட்ல அப்ளை பண்ணிட்டு இதெல்லாம் செக் பண்ணி பாருங்க எந்த அளவுக்கு லெவல்ஸ் வந்து ஒர்க் ஆகுதுன்ட்டு. ஓகேங்களா? இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் பர்பஸ் தான் கொடுக்கறது. ஓகேங்களா? இதுல வந்து இங்க பை பண்ணுங்க செல் பண்ணுங்க யாரும் சொல்லல. ஓகேங்களா? ஓகே, அடுத்த வீடியோல பார்க்கலாம். மிக்க நன்றி.